மறைந்த நடிகை ஸ்ரீதேவி வாங்கிய சொத்தில் 3 பேர் உரிமை கோருவதாக கூறி பிரபல தயாரிப்பாளரும் ஸ்ரீதேவியின் கணவருமான போனி கபூர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். ஸ்ரீதேவி 1988ஆம் ஆண்டு சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள சொத்தை சம்பந்த முதலியார் என்பவரின் குடும்பத்தினரிடம் இருந்து வாங்கியதாக மனுவில் குறிப்பிட்டுள்ளார். சம்பந்த முதலியாரின் மகன் சந்திரசேகரனின் 2வது மனைவி, மகன் மற்றும் மகள் என 3 பேர் தாம்பரம் தாசில்தார் அலுவலகத்தில் மோசடியாக வாரிசு சான்றிதழ் பெற்று சொத்தில் தங்களுக்கு பங்கு உள்ளது என கூறி வருவதாக தெரிவித்துள்ளார். மூவரும் மோசடியாக பெற்ற வாரிசு சான்றிதழை ரத்து செய்ய கோரி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர், தாம்பரம் தாசில்தார் ஆகியோருக்கு அளித்த விண்ணப்பத்தை பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் என போனி கபூர் தனது மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன் விசாரணைக்கு வந்தபோது போனி கபூரின் விண்ணப்பத்தின் மீது விசாரணை முடிக்கப்பட்டு விட்டதாகவும் விரைவில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி 4 வாரங்களில் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என தாம்பரம் தாசில்தாருக்கு உத்தரவிட்டுள்ளார்.